உங்களுக்கு 25 வயசுல இருந்து 55 வயசு ஆகுது. லைஃப்ல எப்படி சக்சஸ் ஆகணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் பால்கி பர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. எனக்கு ஒரு 3 முக்கியமான குரு அப்படின்ட்டு ஸ்தானத்துல வச்சுட்டு இருக்காங்களோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அது இல்லாம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்ற ஒருத்தர், சார்லி சாப்ளின், இவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பேரை என்னோட லைஃப்ல நான் ரொம்ப முக்கியமான ரோல் மாடலா ஃபாலோ பண்றேன். இதுக்காக சார்லி சாப்ளின் மாதிரி நான் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. ஆனா அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, மக்களுக்கு எப்படி அவங்க ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, எத்தனை பேரோட லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற அந்த செயல்முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல உங்களோட இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல ஒரு பொதுவான மனிதனா இருக்கலாம், இல்ல உங்க பேரண்டா இருக்கலாம், அம்மா அப்பா சிஸ்டர், இந்த மாதிரி யாரா இருக்கலாம், ஈவன் வயசுல சின்ன பசங்களா கூட இருக்கலாம். இப்போ நான் என்னோட யூடியூப் ஜேர்னில பார்த்தீங்கன்னா எனக்கு மதன் கௌரியை ரொம்ப பிடிக்கும். அவர் என்னோட வயசுல சின்னவர் தான், பட் ஸ்டில் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் இன்னைக்கு நான் கான்டென்ட் மேக் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி கண்மூடித்தனமா உங்களுக்கு பிடிச்ச லைஃப் ரிலேட்டடாவோ, சிலர் செலிபிரிட்டியா இருப்பாங்க, சினி இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, அவங்கள நான் ஃபாலோ பண்ணணும், அவங்களோட லைஃப்பை ஃபாலோ பண்ணணும், தாராளமா பண்ணலாம். பட் இவங்களோட லைஃப்பை இன்ஸ்பிரேஷனா எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு அதை நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்மூடித்தனமா மாதா பிதா, அதுக்கு அடுத்தது குரு தான். ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்க, அவங்களோட நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்ப்பீங்க. இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் டிப்ஸுக்கு பால்கி பர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. நான் உங்க பாலா.